சிந்தனையிலே ஸ்ரீ பாலா அவதாரம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய மகா சிந்தனையிலே நம்முடைய ஞான வழி சிந்தனை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அந்த பிரபஞ்சமே அழிந்து விடக்கூடிய சூழ்நிலையில அசுர சக்திகள்லாம் தலைதூக்கி நின்றக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தர்மம் தாழ்ந்து போன இப்போ அந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரு பூஜைகள் நடத்தணும் இல்லையா, ஒரு யாகங்கள் நடத்தணும் இல்லையா. அப்போ அசுரம் விடமாட்டுறான்ல, அப்போ விடமாட்டுறாங்க போது என்ன பண்ணணும்னாக்க அப்போ இருக்கிற எல்லா தேவர்கள் எல்லாம் கூடி ஒரு மகா யாகங்கள் நடத்துறாங்க. அப்படி பண்டாசுரனை அழிப்பதற்காக, பண்டாசுரனை அந்த தீய சக்திகளை அழிப்பதற்காக அவனுக்கு தெரியாமலே ஒரு மகா யாகங்கள் நடத்தி மகா பூஜைகள் நடத்துறாங்க. அப்படி நடத்தி லலிதாம்பிகையை வழிபட்டு லலிதாம்பிகையை அவதரிக்க செய்கின்றார்கள். அவள் எப்படிப்பட்டவள், அந்த சமயத்தில் எப்படி தோன்றுகின்றாள் என்றால் சர்வஞா என்று சொல்றாள். அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கின்றாள். சர்வமங்கை, எல்லாத்தையும் தரக்கூடிய மங்கள தேவியாக இருக்கின்றாள். சர்வ கருணாவிதா, எல்லா உயிர்களுக்கும் கருணை வடிவமாக திகழ்கின்றாள். பத்மாசனா புஷ்ப ஆசனத்தில் அப்படி வருகின்றாள். சர்வஞா, சர்வமங்கை, சர்வ கருணாவிதா, பத்மாசனா என்று சொல்லும் பொழுது சர்வஞா என்றால் அனைத்தையும் அறிந்தவள். அம்பாள் எப்படி இருக்குன்னா அனைத்தையும் அறிந்தவள், பூரண சக்திகளையும் கொண்டவள் என்று சொல்றோம். இப்போ எல்லா மங்கள, அனைத்து மங்களையும் சர்வமங்கலன்னு சொல்லுவோம். சர்வமங்கலத்தையும் அருள வேண்டும் தேவி. இப்போ சர்வமங்கலத்தையும் தரக்கூடிய ஒரு மங்கள தேவியாக, மகாதேவியாக இருக்கின்றார். சர்வமங்கை என்று சொல்றோம். சர்வ கருணான்விதா என்றால் எல்லா உயிர்களுக்கும் கருணை தரக்கூடியவளாக இருக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமா ஜீவிக்கணும், சமமா எல்லா ஜீவராசிகளையும் சமமா பாவிக்கணும். எல்லா ஜீவராசிகளையும் சமமா பாவிக்கக்கூடிய கருணான்விதா என்று சொல்றோம்.